சித்தாள மாரியம்மா ஓம் சக்தி பராசக்தி. சாமி வாங்க வாங்க சாமி. வணக்கம் சாமி. இந்த வீட்டில் கண்ணி கழியாத ஒரு பொண்ணு இருக்குதா, அந்த கண்ணி கழிக்கிறதுக்கு கொல்லிமலையிலிருந்து வந்துக்கிறேன். நீங்களா சாமி? அது ஏ சாமி, எவன் வந்தாலும் நேராக இவக்கிட்டேயே வரீங்கள, என்ன கணக்கு? ஆமாம் சாமி, சாமி எங்கிருந்து வரீங்க? என்ன பேரு? என் தலைவன் பேரு நித்யானந்தா, என் பேரு ஜலபுல ஜங்கானந்தா. ஆமா சாமி, எது ரொம்ப நீங்க எதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்? புல்ல கொடுக்கறதில்ல. புல்ல கொடுக்கறதில்லையா? எல்லா சாமிக்கு இதே வேலை தான்டா. உன் குருவுக்கு அதான் வேலை, உனக்கு அதான் வேலை. ஏன் அதை நான் கொடுக்க மாட்டேன்? குழந்தாய், தப்பா நினைக்க வேண்டாம், புல்லவரம் நன்றாக கொடுப்பேன். சாமி சாமி தயவு செஞ்சு எனக்கு மட்டும் அது வரத்தை கொடுங்க சாமி. என்ன பண்ணணும் நானு? கண்டிப்பா தருகிறேன். அதுக்கு தானே அங்கிருந்து வந்துக்கிறேன். ஆமா ஆமா, என்ன குழந்தை வேணும்? அதுவா சாமி, எனக்கு ஒரே பிரசவத்துல ஒரு 7-8 குழந்தை வேணும் சாமி. 7-8 சிறப்பா முடிச்சிடலாம். பண்ணி கூட ஒரு 12 தான் போடுது, நீ மட்டும் இன்னும் 3. சாமி, எங்க அம்மா விட நான் ஒன்னு எக்ஸ்ட்ரா பெத்து காட்டணும். அதனால தான் சாமி, ரொம்ப அர்ஜென்ட் சாமி. அதான் நான் இருக்கல, அப்புறம் அங்க அர்ஜென்ட் இருந்தா என்ன அர்த்தம்? ஏ சாமி, இந்த சாமியார் ஆகாதுக்கு முன்னாடி நீங்க எங்க திருச்செங்கோட்டில் இருந்தீங்களா? திருச்செங்கோட்டில் இருக்கு என்ன வேலை? அகில உலக ரஞ்சித ரசிகர மன்ற தலைவனா இருந்தேன். பின்பட்டு சிறிது காலம் நித்யானந்தா நேரடியாக இருந்து பல வித்தைகள் காட்டேன். நீ என்ன வித்தை காட்டி பண்ணி எங்களுக்கு தெரிய முடியாது. நீ எப்பேறப்பட்ட ஆளு? அதாவது நீ என்னதான் வச்சுக்கிற அதான் சொல்லு. என் கைவசமா செம மேட்ரா வச்சுக்கிறேன். செம்ம மேட்ரா? ஐயோ சாமி, எனக்கு வேணும் சாமி. அது எங்க வரணும், எப்படி வரணும்னு சொல்லுங்க சாமி. அட இரு, அவன் தான் மேட்ரு வச்சுக்கிற. மேட்ரு நீ பறந்துட்டு இருக்கிற. சொல்லு சாமி, என்ன சாமி அப்படி மேட்ரு வச்சுக்கிட்ட? ஒரு வயகாரா பூஜை போட்டு இவளை மல்லாக்க படுக்க வச்சு, என்ன சாமி, லிங்கேஸ்வரனுக்கு பால் அபிஷேகம் விடிய விடிய செஞ்சா புள்ளை கன்ஃபார்ம். அப்ப நீ இந்த பக்கம் வந்துரு. அப்ப சாமி, இப்பவே நீங்க பூஜை ரெடி பண்ணுங்க சாமி. லிங்கேஸ்வரங்கறா, அப்ப லிங்கேஸ்வரன் முடியல. ஆயா இந்த பக்கம் வா சாமி. நீங்க அப்பவே பூஜை ரெடி பண்ணுங்க சாமி. நான் ரெடியா இருக்கேன். பூஜைக்கு என்னென்ன வேணும்? பூஜைக்கு தேவையான பொருள்கள் வாங்க வேண்டும், எழுதிக்கொள். அட நான் தான் எழுதுறேன், இந்த பக்கம் வா. எழுதி தோல. சொல்லு சாமி, என்ன சாமி பக்கத்துல வச்சிட்டு லிங்கேஸ்வரன் என்ன சாமி? சொல்லு சாமி. பாதாம், சொல்லு, எழுதிக்கிறேன். பிஸ்தா, பெருச்சம்பழம், ஆப்பிள், இதில் எல்லாத்திலும் ஒவ்வொருகளா வாங்கிட்டு வந்து ஒரு நாள் முன்பாக என்னிடம் கொடுத்து விடு. மறுநாள் இரவு 10 மணிக்கு அவளை மட்டும் தனியா 1 லிட்டர் பால் சுண்டா காய வச்சு ஆடை எல்லாம் வரணும். இவ ஆடை இருக்கும்போது வந்தவன் நல்லா இருக்குது, ஆடை இல்லாத எப்படி சாமி? தம்பி, தப்பா நினைக்க வேண்டாம். ஆடை இருந்தால் லிங்க தோஷம் வந்துவிடும். என்ன ஆடை சாமி சொல்றீங்க நீங்க? சாமி என்ன சாமி லிங்க தோஷங்க? தம்பி, பால்ல ஆடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொன்னியா சாமி? நான் அந்த ஆடை நினைச்சு, நான் இந்த ஆடை நினைச்சிட்டு சாமி. எப்ப இதே நினப்பு இல்லை, நான் என்ன பண்ணிட்டு. ஏன் சாமி, இந்த பூஜை பண்ணும்போது ரூமுக்கு வந்த பிற்பாடு நீ என்ன பண்ணுறீங்க? ஒரு 300 வயகரா மாத்திரை போட்டு ஓமா குண்ட வளர்த்தி ஒரு 30 மாத்திரை பாலில் போட்டு இவளை அல்லாக்க படுக்க வச்சு விடிய விடிய பூஜை செஞ்சா ஐயோ புள்ளை கன்ஃபார்ம். அதை நாங்க பார்த்துக்கோம் கன்ஃபார்ம் பண்ணு. அப்படி செய்யறதுக்குள்ள நீங்க செத்து போயிடுவீங்க சாமி. சாமி, அப்ப நான் இன்னைக்கு ரெடி. நீங்க சொல்ல சொல்ல அதை கேட்க ஆர்வமா இருக்கு. இப்ப ரெடியா இருக்கேன். நானும் தயாரா தான் இருக்கேன். ஆயா அப்ப போலாமா சாமி? சாமி சாமி ஒரு நிமிஷம் இவ பறக்கிற என்னால தாங்க முடியல. நீ இந்த பக்கம் என்னடா உன் பிரச்சனை? நீ இந்த பக்கம் நில்லு சாமி. இரு. ஏன் சாமி, இந்த பூசு போடுறதுக்கு முன்னால
என் கூட ஒரு இடத்துக்கு உங்களால் வர முடியுமா சாமி? கொஞ்சம் காரணம் காட்டுங்க, கொஞ்சம் காரணம் காட்டுங்க சாமி. எதற்கு வரணும்? எங்க வரணும்? எதற்கு வரணும்? பூஜை முடித்துவிட்டு அப்புறம் வருகிறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்லை சாமி, அதாவது போயிட்டு வந்து அந்த பூஜை வச்சுக்கலாம் சாமி. நல்லா சௌகரியமாக இருக்குது. சரி, எங்கே போகிறோம்? சாமி, எனக்கு தெரிஞ்ச இடம் குளத்தூரில் ஒரு இடம் இருக்குது சாமி. அங்கே ஒருத்தர் நாய்க்கு வெதற எடுக்கிறவங்க இருக்கிறான். அங்கே கூட்டிகிட்டு போய் உங்கள் மெயின் கேபிளை கட் பண்ணி விட்டு மோட்டரை கொஞ்சம் ஓடாத அளவுக்கு செஞ்சோம்னா நீங்கள் அந்த பூசை செய்ய மாட்டேன் சாமி. நான் வெடி வரைக்கும் இதை காத்திருக்கிறேன் சாமி. இதை என்ன மட்டும் அதான் சாமி, நீங்கள் சொன்னீங்க வந்தீங்கன்னா செஞ்சு போடலாம். எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டா அப்புறம் எப்படி வேலை செய்கிறது? சாமி, எப்படியோ ஒன்று சாமி, அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் நீங்கள் பூசை செய்யுங்க சாமி. நான் வேண்டானே சொல்கிறேன். இல்லை இல்லை, இதுக்கு நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். முடியலரா சாமி. யோ பரவாயில்ல, நீ போய் பண்ணிட்டு வந்துறியா, நம்ம பூஜை போடலாம். ஆமாம், அதை முதல்ல அவனை பண்ண சொல்லு. அடி கிறுக்கி, அதை பண்ணிட்டா வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏன் சாமி? என்ன நீங்க செய்ய போறீங்க? முற்றும் தெரிந்த உனக்கு இது மட்டும் எதுக்கு சாமி கட் பண்ணிட்டு வேலை? சாமி நீங்க பண்ணிதான் அவனும் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆமாம் சாமி, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். வாங்க வாங்க சாமி, வாங்க சாமி. அரே, ஆளை விடுங்கடா, ஆன்மீக ஆப்பிச்சு விடாத.